எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ இஸ் பேசிக்லி அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ லேண்டை பற்றி, கோல்டை பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஓப்பனாக உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நேற்று வந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த வீடியோக்கான ரீசன். ஸோ என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் ஓல்ட். ஸோ ஒரு பர்சன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் பற்றி யோசிக்கிறாங்கன்னா ஏஜ், அதுக்கப்புறம் அவங்களோட ஆனுவல் இன்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாத்த பற்றியும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு பர்சன் என்ன மாதிரியே இருக்கிற ஒரு பர்சன் வந்து வச்சுக்கலாம், விச் இஸ் 28 இயர்ஸ், வெதர் பாய் ஆர் கேர்ள் யாரோ ஒருத்தவங்க, மேரிட் அன்மேரிட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்கம் சோர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்கம் சோர்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஃபேமிலி பேக்ரவுண்டே இதில் கட் பண்ணிடலாம், பிகாஸ் அதில் வந்து சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு வரலாம் வராமல் இருக்கலாம், அந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா லேண்டை வந்து செக்யூர் பண்ணுறது. லேண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு, விச் இஸ் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி சொல்கிறேன். அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ரெசிடென்சியல் ஏரியா லேண்டாக இருக்கலாம். ஸோ எதுவாக வேணா இருக்கலாம். ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட பாப்புலேஷன் 7.7 crores, விச் இஸ் க்ரோயிங். முன்னாடி இருந்து இப்போ வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்கு. அண்ட் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1,30,000 சம்திங் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் நம்ம தமிழ்நாட்டோட லேண்ட் ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா மவுண்டைன்ஸ், ரிவர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ரோடு ஏரியாஸ், அந்த மாதிரி நான் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவர் ஆயிடும். ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல நம்ம போய் வந்து வீடு கட்ட முடியாது, அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் தர மாட்டாங்க. ஸோ நம்ம ரெசிடென்சியல் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1,30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 10% மட்டும்தான். ஸோ அதுல தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆயிட்டே இருக்கு. அது ஸ்ட்ரிங்க் ஆகல, நம்ம பாப்புலேஷன் க்ரோ ஆயிட்டே இருக்கு. ஸோ இப்போ நான் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த சிட்டியோட அவுட்டரா இருந்தது, ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுவே சென்ட்ரோட சிட்டியோட லிமிட் குள்ள வந்துருச்சு. இப்போ சிட்டியோட அவுட்டர் இந்த பிளேஸ்ல இருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் பின்னாடி போயிடுச்சு. சோ இப்படி ஏன் போகுது அப்படின்னா பாப்புலேஷன் இஸ் க்ரோயிங். சோ அதே மாதிரி முன்னாடி பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதுவே ஒரு அபார்ட்மெண்ட் தான். சோ முன்னாடி எல்லாம் அபார்ட்மெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு செகண்ட் டயர் சிட்டில எல்லாம் இல்ல. பட் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இங்கேயே இருக்கு. சோ இதெல்லாம் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா பாப்புலேஷன் இஸ் க்ரோயிங் டே பை டே. லேண்ட் ஏரியா வந்து நமக்குலாம் பத்தலன்னு சொல்லி அர்த்தம். சோ இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பர்சனுக்கு எவ்வளவு லேண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் வச்சு எல்லாருக்கும் லேண்ட் இருந்ததுன்னா ஜஸ்ட் 170 ஸ்கொயர் ஃபீட் தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த டேட்டா எவ்வளவு கரெக்ட்னு தெரியல, நான் 2-3 சைட்ல ரெஃபர் பண்ணி சொல்றேன். பட் ஆனா இந்த ஃபேக்டை விட இந்த விஷயம் வந்து உண்மைதானே அப்படிங்கிறது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. 170 தான் ஸ்கொயர் ஃபீட் தான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த ரூம் அளவுக்கு தான். ஒவ்வொரு பர்சனும் எடுத்துக்கிட்டா இந்த ரூம் அளவுக்கு தான் நமக்கு ரெசிடென்சியல் ஏரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, டேட்டாஸ் வந்து சொல்லுது. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பாப்புலேஷன் வளர வளர நமக்கு வந்து லேண்ட் ஏரியா நமக்கு பத்தாம போறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம செக்யூர் பண்ணி வைக்க வேண்டியது பாத்தீங்கன்னா லேண்ட் தான். ஏன்னா இன்னும் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாது. ஸோ இப்பதான் நீங்க வந்து ஒரு லேட் 20ஸ்ல தான் எல்லாருமே கொஞ்சம் ப்ராப்பரா ஸ்டேபிளா ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவங்க டேட் மம் கிட்ட இல்லைன்னா இன்லாஸ் கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் ஐ வுட் ரெக்கமெண்ட் ஒரு சின்ன லேண்ட் ஏரியால இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இருக்கிற இடத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா கொஞ்சம் தள்ளி போயாது ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது, நான் வந்து ஒரு சேஃப்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இன்கேஸ் நாளைக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வந்தா கூட நம்ம அங்க போய் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லேண்ட் ஏரியா கண்டிப்பா இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை சேல் பண்ற ஐடியால கூட சொல்லல. உங்களுக்குன்னு ஒரு லேண்ட் ஒரு 5 சென்ட்டோ ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி ஒரு லேண்ட் உங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கணும், அது உங்களோட ஏரியா உள்ள வராது அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி நான் நினைப்பேன். சோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீடுல வந்து பல கேட்டகரி இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா யாருமே ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்கறது இல்லை. எல்லாருமே வேலைக்காக வேற ஊருக்கு போறாங்க, படிக்கிறதுக்காக வேற ஊருக்கு போறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஹோம் இருந்தாலுமே அந்த ஹோம்ல நீங்க இருப்பீங்களான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம் தான். எல்லாருமே இப்போ மாறி மாறி போய் ரெண்டல் ஹோம்ல தான் இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹோம் இருக்கணும், ஹோமே இல்லாம இருக்க கூடாது. இன்கேஸ் ஏதோ ஒன்று நல்லது கெட்டதுன்னா போறதுக்கு ஒரு சின்னதா ஒரு வீடு இருக்கணும். ஸோ உங்களுக்கு அம்மா அப்பாவோட வீடு இருக்குன்னா ஓகே, அம்மா அப்பா சைடும் வீடு இருக்கு, ஆனா அது சிப்ளிங்ஸ் இருக்காங்க, இன்லா சைடு வீடு இருக்கு, சிப்ளிங்ஸ் இருக்காங்க, நமக்குன்னு எந்த வீடும் இல்லை அப்படின்னா பேருக்கு சின்னதா ஒரு வீடு இருக்கிறது கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க போய் நீங்க வாழ வேண்டாம், அட்லீஸ்ட் அது ஒரு 1 RK மாதிரி. பெங்களூர்ல எல்லாம் 1 RKல தான் வாழ்றாங்களே. அந்த மாதிரி 1 RK மாதிரி நான் போய் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோவிட் மாதிரி ஏதாவது எமர்ஜென்சினா நான் போய் ஒரு 2-3 மந்த்ஸ் கூட இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடு வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நாளைக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படி சொல்லக்கூடாது, ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இன்கேஸ் உங்களால முடியல அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷனா கூட தட் வில் ஹெல்ப் யூ. அந்த அளவுக்கு வீடு இருந்தா போதும். ரொம்ப பெருசா வந்து கட்டுறது வந்து நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரும்போது அப்ப வந்து அதை பத்தி கவலைப்பட்டுக்கலாம். பிகாஸ் யூ ஹேவ் லேண்ட் இல்ல. ஸோ
அதனால அதை பத்தி வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஒரு லேண்ட் ஏரியா, ஒரு சின்னதா ஒரு பேருக்குன்னு ஒரு வீடு விச் இஸ் கம்ப்ளீட் ரைட்ஸ், அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு வீடு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ரெண்டுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா கோல்டு, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு, பாண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், இது எல்லாமே நான் சொல்லுவேன். ஆனா டைரக்டா வந்து லேண்டை நம்ம போய் வாங்கிட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு லேண்ட் வாங்குற மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா கோல்டு வந்து இப்ப பாத்தீங்கன்னா 1 lakh வாங்கிடலாம் ஒரு பவுன். ஆனா லேண்ட் வாங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 7 lakhs 8 lakhs சும்மா ரொம்ப தள்ளி போய் வாங்கினா கூட அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ நீங்க வந்து அதை வாங்கி லோன் வாங்கி பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா கோல்டு வாங்கிட்டு அதை மொத்தமா சேல் பண்ணிட்டோ இல்லைன்னா அடமானம் வச்சோ அதை வாங்குறதுனால வாங்கலாம். பட் கோல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா இது ரெண்டும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க லாங் டேர்ம் இன்னும் கொஞ்சம் பெரிய அசெட் கிரியேஷனுக்கு போகணும். இது வந்து ரொம்ப பேசிக். ஸோ இந்த பேசிக் ஃபில் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்க வந்து எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் லாங் டேர்முக்கு போகலாம்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து என்னோட ஐடியா. எனக்கு என்ன தோணுன்னா, எப்பவுமே வந்து இப்போ எனக்கு ஏஜ் 28 தான், எனக்கு 38 இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்க அந்த மாதிரி நமக்கு யோசிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில நல்லா வரலாம்னு சொல்லி எனக்கு தோணும். ஆனா எனக்கு வந்து என் ஏஜுக்கு இப்படிதான் தோணுது. ஆனா நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் பாத்தீங்கன்னா வீடு வாங்காதீங்க, வீடு வாங்குறது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படி இப்படின்றாங்க. நாளைக்கு ஏதாவது ஒன்னா எங்க போவீங்க சார், திடீர்னு ரெண்டல் கொடுக்க முடியல, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ பேசிக்கா வந்து ஒரு சின்னதா, ரொம்ப பெருசா கட்ட வேணாம், சின்னதா வந்து உங்களுக்கு சேஃப்டி, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஏதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஹோமுக்கு அப்புறம் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட். ஸோ அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஒரு 30s 35ஸ்குள்ள நீங்க வந்து பில்ட் பண்ணிட்டு, இல்ல 30ஸ்குள்ளே பண்ணிடலாம். பிகாஸ் நீங்க வந்து ஒரு 45 வரும்போது நீங்க வந்து யூ ஷுட் ஹேவ் ஒரு பெர்மனன்ட் ஹோம். நீங்க எங்க செட்டில் ஆக போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கட்டுற மாதிரி வரும். 45 to ஒரு 55குள்ள நீங்க அதை கட்டுற மாதிரி வரும். ஸோ அதனால 30ஸ்குள்ள சின்னதா வந்து ஒரு வீடு வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். நீங்க வந்து இப்படி பண்ணலாம், ஒரு சின்னதா கட்டிட்டு அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ற மாதிரி கூட பண்ணிக்கலாம், விச் இஸ் வெரி நைஸ், பெஸ்ட் ஐடியா அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா, நீங்க வந்து இதுலயே வந்து உங்களுக்கு பாதி அமௌண்ட் போயிடும், விச் இஸ் லிவிங், அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், அப்புறம் கிட்ஸ் இருந்தாங்களா அவங்கள பார்க்கறதுல பாதி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிடும். ஸோ சாரி மணி இன்கம் போயிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ். அதுக்கு பாத்தீங்கன்னா நானுமே சரி நீங்களுமே சரி டெய்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும், ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன, ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் கெயின் அ நாலேஜ் ஓவர் த பீரியட் ஆஃப் 1 or 2 இயர்ஸ்க்குள்ள. பிஃபோர் 30 பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல நாலேஜ் வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ நமக்கே தெரிஞ்சு நமக்கு வந்து ஸ்டாக்ஸ்ல பண்ணலாமா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாமா எஸ்ஐபில பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. பிகாஸ் டே பை டே இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. எப்போ என்ன ஆகும்னே தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமை. நம்மளோட இந்தியன் கரன்சியுமே ரொம்ப ஃபால் ஆயிட்டே இருக்கு. நம்ம சீக்கிரமா வந்து நம்ம ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ரொம்பவே நல்லதா இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியல, இதெல்லாம் நான் பொறுமையா தெரிஞ்சுக்கிறேன், இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் ஏதாவது ஒரு பேங்கோட எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். ஸோ மந்த்லி வந்து ஒரு 3000 to 5000 அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்க நாலேஜும் கெயின் பண்ணிடுவீங்க. அதுக்குள்ள நீங்க வந்து ஒரு லேண்டும் ஒரு ஸ்மால் ஏரியா வீடும் நீங்க செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 30 to 35 இயர்ஸ்ல வந்து ஒரு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்குள்ள நீங்க வந்து போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னால என்னன்னா, நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து அது உங்களுக்கு பலன் தர மாதிரி தான். அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளோட ஆக்டிவ் இயர்ஸ் ஆஃப் வாழ்ற வயசு இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 60 வரைக்குமே யூ ஹேவ் டு earn மணி. ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க புதுசா ஸ்கில் டெவலப் பண்றது, புதுசா இன்கம் ஜென்ரேட் பண்றது, புதுசா வந்து ஆல்டர்னேட் இன்கம் சோர்ஸ் ரெடி பண்றது, இதுல வந்து உங்க நாலேஜ் வந்து வளர்த்துட்டே இருக்கணும். இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நீங்க ஏர்லி ரிட்டையர்ட் ஆகி என்ன பண்ண போறீங்க, அது வந்து உங்களுக்கு போரிங்கா தான் இருக்கும். ஸோ உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அப் டு ஒரு 60 இயர்ஸ் வரைக்குமே நல்லாவே ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. மேபி நீங்க வந்து உங்களுக்கு இந்த கெரியர் பிடிக்கலன்னா கெரியர் ஸ்விட்ச் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பட் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட். பிகாஸ் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம மட்டும் மணி ஏர்ன் பண்ணல. ஸோ நம்ம வந்து ஏர்ன் பண்ற மூலமா ஏதோ ஒரு வேலை செய்யறோம், அது சொசைட்டிக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கும். ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டோம்னா நம்ம மணி வச்சு நம்மளே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் நாட், நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஹியூமன் பீங்கா இருக்க மாட்டோம். ஸோ அப் டு 60 வரைக்குமே ரிட்டையர்மெண்ட் பத்தி யோசிக்காதீங்க, விச் இஸ் வெரி போரிங். ஒரு வேலை உங்களுக்கு எக்ஸாஸ்டிங்கா இருந்ததுன்னா வேற கரியர் ஷிஃப்ட் பண்றதுக்கு வேணா யோசிங்கன்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஸோ அது வரைக்கும் நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டே இருக்கிறது, இன்கம் சோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறது, அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஒரு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்றது. ஸோ இதுல வந்து நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். பட் பேசிக்கா வந்து நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி
கேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ப்ராப்பராக எந்த இடத்துல வாங்கலாம், செகண்ட் டயரில் வாங்கலாமா, ஃபஸ்ட் டயரில் வாங்கலாமா, அதுக்கப்புறம் ப்ராப்பர் சின்ன ஹோம் வந்து எந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய ட்ரீம். எனக்குன்னு எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ப்ளீட்லி வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஏரியா க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒரு ஆசை தான். யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.